Hi viewers, welcome back to my channel Women's Art. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா வியூவர்ஸ்மே ரொம்ப தேங்க்ஸ். நாம் இன்றைக்கு yellow and ரெட் கலர் ரோஸ் ஃப்ளவர்ஸ் யூஸ் பண்ணி எப்படி நாம் ஜடவேணி ஈஸியாக காட்டலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோலாம் பார்க்க போகிறோம். அதுக்கு நாம் இந்த மாதிரி yellow and ரெட் கலர் ரோஸ் ஃப்ளவர்ஸ் எடுத்துக்கலாம். அதை கட்டுறதுக்காக நான் இந்த கோல்டன் கலர் த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த மெத்தடில் நீங்கள் ஜடவேணி கட்டுறது. ஃபஸ்ட்டு நம்ம பெட்டல்ஸ் எல்லாத்தையுமே தனியாக எடுத்துக்கலாம். நம்ம ரோஸில் இருந்து ரோஸ் இதழ்களெல்லாம் தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். அதில் சின்ன பெட்டல்ஸ் எல்லாம் இந்த மாதிரி தனியாக எடுத்துருங்க. பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துட்டு அதோட சின்ன பெட்டல்ஸும் டேமேஜ் பெட்டல்ஸும் தனியாக எடுத்துருங்க. இதே மாதிரி நாம் ரெட் கலர் ஃப்ளவரும் நம்ம எடுத்துக்கலாம். பெட்டல்ஸ் மட்டும் தனியாக இந்த மாதிரி ஃப்ளவர்ஸை மேலேயும் கீழே லைட்டாக அசைச்சிட்டோன்னா பெட்டல்ஸ் எல்லாம் நமக்கு தனியாக வந்துடும். அதில் சின்ன பெட்டல்ஸ் எல்லாம் தனியாக எடுத்து வச்சுருங்க. டேமேஜ் பெட்டல்ஸும் தனியாக எடுத்துருங்க. இந்த மாதிரி நம்ம பெட்டல்ஸ் எல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ரோஸ் ஃப்ளவர்ஸ்லேருந்து. இனி நாம் ஒரு கேலண்டர் அட்டை எடுத்துக்கலாம். அதில் நம்ம அந்த கோல்டன் கலர் த்ரெட்டை 2 சுற்று சுற்றி நம்ம நாட் போட்டுக்கலாம். கரெக்டாக த்ரெட்டை பிடிச்சிட்டு 2 தடவை சுற்றிக்கலாம். கரெக்டாக டைட்டாக வர மாதிரி கட்டுங்க. த்ரெட்டு லூஸ் ஆயிராமல் கொஞ்சம் டைட்டாக வர மாதிரி நாட் போடுங்க. அப்போ தான் நம்ம பூ கட்டும்போது நமக்கு டைட்டாக அழகாக வரும். இனி நம்ம பூவை கட்டுறதுக்கு தேவையான அளவு லென்த்துக்கு த்ரெட் எடுத்துட்டு அதையும் நாம் கட்டிடலாம். இந்த மாதிரி அந்த த்ரெட்டையும் கரெக்டாக அழகாக கட்டிக்கோங்க. கட்டியாச்சு. இனி எக்ஸஸாக இருக்க த்ரெட்டெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இனி நாம் இதில் பூ வச்சு கட்ட ஆரம்பிக்கலாம். இந்த மெத்தடில் நீங்கள் ஜடவேணி கட்டுறது ரொம்பவே ஈஸி. டபுள் கலரில் ஜடவேணி அழகாக வரும் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம பூ கட்ட ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ரெட் கலர் பெட்டல்ஸ் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பெரிய பெட்டல்ஸாக எடுத்துக்கோங்க. அதுக்கு உள்ளாடி கொஞ்சம் சின்ன பெட்டல்ஸ். அதே ரெட் கலரில் ஒரு சின்ன பெட்டல்ஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கு மேல் வர மாதிரி ஒரு சின்ன எல்லோ கலர் பெட்டல்ஸ். அதுக்கு மேலே கொஞ்சம் பெரிய சைஸில் எல்லோ கலர் பெட்டல்ஸ். மொத்தம் நம்ம 4 பெட்டல்ஸ் எடுக்கிறோம். எடுத்துட்டு அந்த பூவை இந்த மாதிரி 2 பக்கமும் அடிச்சிருங்க. பாருங்கள், ரொம்பவே வித்தியாசமாக அழகாக இருக்குது. வெளிப்பக்கம் ரெட் கலரும் உள்பக்கம் எல்லோ கலர்லேயும் நமக்கு தெரியும். ரொம்பவே வித்தியாசமாக அழகாக இருக்கும். கரெக்டாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு நம்ம கட்டி வச்சுருக்க த்ரெட்டில் 2க்கும் சென்டரில் இந்த மாதிரி வரணும். வர மாதிரி வச்சுட்டு மேல் பக்கமாக நம்ம கட்டக்கூடிய த்ரெட்டை விட்டுட்டு த்ரெட்டுக்கு உள்பக்கமாக இந்த மாதிரி நாட் போட்டுடலாம். நாட் போடும்போது கொஞ்சம் டைட்டாக போடுங்க. ஏன்னா ஃப்ளவர்ஸ் நம்ம பெட்டல்ஸ் திக்காக தான் வச்சுருக்கோம். அதனால் நாட் நம்ம கொஞ்சம் டைட்டாக போடலாம். அப்போ தான் நமக்கு பெட்டல்ஸ் உதிராமல் அழகாக அப்படியே இருக்கும். திரும்பவும் அதே மாதிரி ஒரு பெரிய பெட்டல்ஸ் எடுத்துக்கோங்க ரெட் கலரில். அதுக்கு உள்ளாடி ரெட் கலரில் சின்ன பெட்டல்ஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கும் உள்ளாடி எல்லோ கலரில் சின்ன பெட்டல்ஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே எல்லோ கலர் பெரிய பெட்டல்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 4 பெட்டல்ஸும் கரெக்டாக வச்சுட்டு 2 பக்கமும் இந்த மாதிரி மடக்கிட்டா போதும் பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த த்ரெட்டுக்கு சென்டரில் வர மாதிரி நம்ம பெட்டல்ஸை வச்சுட்டு அதோட மேல் பக்கமாக த்ரெட் வச்சு நம்ம இந்த மாதிரி நாட் போட்டு விட்டுடலாம்.
நாட் வந்து இந்த மாதிரி டைட்டாக போடுங்க. அப்போ தான் நமக்கு வந்து பூ உதிராமல் அழகாக அப்படியே இருக்கும். இதே மாதிரி தான் நம்ம வந்து ஃபுல்லாகவே கட்ட போகிறோம். நம்ம 4 பெட்டல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து வேணி வந்து ரொம்பவே திக்காக அழகாக இருக்கும். பாருங்கள் நான் வந்து கொஞ்சம் லென்த்துக்கு வந்து கட்டிட்டேன். இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஃபுல்லாகவே கட்டணும். ரொம்பவே அழகாக இருக்கும். டபுள் கலரில் ஜடவேணி 4 பெட்டல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஜடவேணி கட்டுறதுனால நமக்கு ரொம்ப திக்காகவும் இருக்கும். சீக்கிரம் வந்து உதிர்ந்துராது. இந்த மாதிரி கரெக்டாக மடக்கிக்கோங்க. 2 பக்கமும் மடக்கும் போது பெட்டல்ஸை கரெக்டாக பிடிச்சிட்டு ஒரே மாதிரி வர மாதிரி மடக்குங்க. மடக்கிட்டு இந்த மாதிரி நாட் போட்டு நம்ம விட்டுடலாம். இதே மாதிரி உங்களுக்கு வந்து எவ்வளோ லென்த்துக்கு வேணுமோ நீங்கள் அவ்வளோ லென்த்துக்கு வந்து நீங்கள் வந்து கட்டிக்கலாம். பாருங்கள் நான் வந்து ஃபுல் லென்த்துக்கும் இந்த கேலண்டரோட ஃபுல் லென்த்துக்கும் நான் வந்து கட்டியிருக்கேன். ரொம்பவே அழகாக வந்திருக்கு. இனி நாம் இதை வந்து சென்டரில் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். கரெக்டாக இந்த மாதிரி மாற்றி எடுத்துட்டு த்ரெட்டோட சென்டர்லாம் இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க. அப்போ தான் நமக்கு வந்து 2 சைடுமே நமக்கு வந்து ஜடவேணி வந்து கட்டுறதுக்கான த்ரெட் வந்து கிடைக்கும். பாருங்கள் கட் பண்ணியாச்சு. ஜடவேணி பாருங்கள் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த மாதிரி தான் அழகாக வரும். இனி நாம் ஹேரில் வைக்கும்போது எல்லா இடமும் கரெக்டாக நமக்கு வந்து ஹேரில் வந்து ஃபிக்ஸ் ஆகணும். அதுக்காக நம்ம வந்து கொஞ்சம் லென்த்துக்கு வந்து இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க. ரோஸ் பெட்டல்ஸை ஒரே அளவு லென்த்துக்கு வர மாதிரி எக்ஸஸாக இருக்க பெட்டல்ஸ் எல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள் ஒரே அளவில் இருக்குது. இனி நம்ம ஹேரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஜடவேணி வந்து எல்லா பக்கமும் ஒரே மாதிரி ஃபிக்ஸ் ஆகி கரெக்டாக இருக்கும். வீட்டில் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். டபுள் கலரில் இந்த மாதிரி ஜடவேணி வந்து ஈஸியாக நம்ம வீட்டிலேயே கட்டி நம்ம வந்து ஹேர் ஸ்டைலுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வெட்டிங் ஃபங்க்ஷனுக்கு எல்லாத்துக்குமே நம்ம இந்த மாதிரி ஜடவேணி வந்து ஈஸியாக கட்டி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் சாரீக்கு மேட்சாக வேணும் அப்படின்னா நீங்கள் வேறு கலர் ரோஸ் பெட்டல்ஸ் கூட நீங்கள் வந்து டபுள் கலராக யூஸ் பண்ணி இந்த மாதிரி வேணி வந்து கட்டிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.